ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் தலப்பாக்கு கட்டி பிரியாணி நம்ம வாங்கி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, அந்த மொறுமொறு சிக்கன்லாம் அந்த குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த மொறுமொறு சிக்கன் தாங்க செய்திருக்கேன். இது வந்து நான் ஹோட்டலில் சாப்பிடும்போது அவங்ககிட்ட கேட்டு செய்த ரெசிபி. ரொம்ப அருமையான டேஸ்ட் நல்லா இருந்தது. எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. இதேமாதிரி வீட்டில் செய்து காமிங்கன்னு சொன்னனால இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கேன். ரொம்ப அருமையாக இருந்தது. நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த மொறு சிக்கன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ மொறு சிக்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஸ்ட் பீஸை வந்து நான் 1 kg அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கட் பண்ணியும் வாங்கலாம், இல்லை நம்ம வாங்கிட்டு கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். எலும்பே இருக்காது. இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த எக்கு, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் நல்லா கலந்து வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. சில பேர் வந்து பிரட்டிட்டு எக்கில் வந்து டிப் பண்ணி போடுவாங்க. அதை விட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா மொத்தத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் டிப் பண்ணி போகிறதுல ஒரு எக்கு வந்து பத்தாது, நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாத்தோடய கலந்து கரெக்டாக கோட்டிங் ஆகிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், அழகாக நம்ம வந்து கோட்டிங் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் வச்சு நம்ம பிரட்டி எடுத்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து சிக்கன் நல்லா மொறுன்னு இருக்கும். நல்லா இதில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிரட்டி வேலை எடுத்து இன்னொரு பிளேட்டில் இப்படி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இது பெரிய பீஸாக இருந்தால் நீங்கள் பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நம்ம கடையில் போய் வாங்கினோம்னா இதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வந்து சிக்கனை வாங்கி இந்த மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சோம்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு நல்ல லாபமாகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கோட் பண்ணி வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிரட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு அப்படியே போட்டு எடுத்துடலாம். அப்படியே உங்களுக்கு வந்து லேட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்படப்போ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டவ் நல்லா வந்து எண்ணெய் காஞ்சோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா உள்ளெல்லாம் வேகும். ஹையில் வச்சிங்கன்னா மேலே நல்லா வெந்துடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அப்படி கொஞ்சம் அனல் இதாகிடுச்சுன்னா திருப்பி கொஞ்சம் கூட குறைச்சி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். 2 பக்கம் நல்லா செவந்தக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு.
மொறு மொறுன்னு வெந்துருச்சு. நம்ம வந்து கலர்லாம் எதுவுமே போடல. இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டனால இந்த கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வெந்தவுடனே திருப்பி மற்ற இதையும் வறுத்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையான மொறு மொறு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தான் வறுத்து எடுத்துருக்கேன். அப்புறமா தேவைப்படும்போது கொஞ்சம் சூடாக வறுத்துக்கலான்னு பெரட்டி நான் ஃப்ரீஸரில் வைக்க போகிறேன். இப்போ காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு நாளைக்கு 2 நாள் கூட வச்சு கூட செய்யலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல மொறு மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனலை பார்க்க வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.